ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான மெக்கரோனியோடு செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். எங்கேருந்து மெக்கரோனிக்கு தேவையான சிக்கனை எப்படி மெரினேட் பண்ணிக்கொள்கிறேன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி எங்கேருந்து மெக்கரோனியை செஞ்சு கொள்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டல, நான் செய்ய போக்களே காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ இது எப்படி செஞ்சுக்கொள்கிறேன், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி சிக்கன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி சிக்கன் ஸ்லைஸே இல்லை, உங்களுக்கு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள மேலும். எங்களோட சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறேன்னு செல்லல, உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து இதை மேரினேட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கே 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே வினாக்கிரி 1.5 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே கிரேட் பண்ணிக்கொண்ட கார்லிக் 2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். பெப்ரிக்கா பவுடர் 1.5 டீஸ்பூன். ட்ரை ஒரிகானோ 1/2 டீஸ்பூன். வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதை சின்னதாக ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கொள்ளணும். 1/2 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் போட்டுக்கொள்ளணும். 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே ட்ரை பேசிலும் ட்ரை தைமும் போட்டுக்கொள்கிறேன் 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மெக்கரோனியை உடனே செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறதா இருந்தால் இதை 1/2 அன் ஹவர் மெரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து மெக்கரோனியை செஞ்சுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து இந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்ட சிக்கன் எல்லாத்தையும் அந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி பேக்கில் இருக்கிற காற்றெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இதை நாங்கள் நல்லா சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எங்களுக்கு 1 மாதமும் வச்சு யூஸ் பண்ணி கொள்ளையிலும். நான் இதை உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலுமென்று காட்ட போகிறதுனால இதில் பேரை லேபிள் ஒட்ட போகிறேன். நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எப்போ வைக்கிறீங்கன்ற டேட்டையும் போட்டு வச்சுக்கொண்டீங்கன்றா உங்களுக்கு இதை எப்போ வைக்கிறீங்க எவ்வளோ காலம் வச்சுக்கொள்கிறீங்கன்றதையும் பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமாவும். மெக்கரோனிக்கு தேவையான சிக்கன் ஃபீலிங்கை செய்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். நான் இப்படி ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணிக்கொண்ட சிக்கன் மிக்ஸினை வச்சு தான் எங்கள்கிட்ட இந்த மெக்கரோனியை செஞ்சு கொள்கிற மாதிரி காட்ட போகிறேன். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இது எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். பேன் ஹீட் ஆகி கொண்டு வர போக்கில் அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் ஹீட் ஆகி கொண்டு வர போக்கில் அதுக்கு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட சிக்கன் மிக்ஸினை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் இருக்கிற கிரேவியெல்லாம் வற்றி சிக்கனும் கொஞ்சம் வெந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் அதுக்கெல்லாம் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எங்களோட சிக்கனும் லைட்டாக பாயில் ஆகி வந்திருக்குது. இப்போ இது மறு சைடுக்கு திருப்பி போட்டு எங்களுக்கு சிக்கன் 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கில் நான் அடுப்பை ஊற்றிட்டு இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதையும் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கொள்ளணும். வெங்காயம் லைட்டாக சோட்டையாகி வெங்காயத்தில் கலரும் மாறிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட பெல் பேப்பர் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பெல் பேப்பர் ரெண்டே இல்லை, உங்களுக்கு பெல் பேப்பர் இல்லாட்டி கறிக்கொச்சிக்காவும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். நான் இதுக்கு 3 கலர் பெல் பேப்பர் போட்டிக்கிறேன். பெல் பேப்பர் கொஞ்சம் லைட்டாக சொட்டியாகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கே தக்காளி 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கொள்ளணும்.
தக்காளிக்கும் லைட்டாக வசையும் கொண்டு வரப்போக்கில் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 டீஸ்பூன் கடல் கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளுறேன். நீங்கள் மிளகுத்தூள் போட போக்கில் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஒன்றுமெண்டா கூடியும் குறையணுமெண்டா குறைச்சியும் போட்டு செஞ்சுக்கோங்க. பெப்ரிக்கா 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதை மாதிரி நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். தக்காளியெல்லாம் நல்லா வசையும் கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் ஹெவி க்ரீம் 1/4 கப்பு ஊற்றிக்கொள்ளுறேன். ஹெவி க்ரீமை ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்கள்கிட்ட ஹெவி க்ரீம் இல்லாட்டி இதுக்கு குக்கிங் க்ரீமும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். 2 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட கிரேவிக்கும் லைட்டாக பாயில் ஆகிக்கொண்டு வருது உங்களுக்கே விளங்குதான் இருக்கேன். இந்த டைமில் நான் இதுக்கு க்ரீம் சீஸ் 1 டேபிள் ஸ்பூனையும் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறேன். இதுக்கு நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் எங்கள்கிட்ட பாயில் பண்ணி வச்சுக்கொண்டு மெக்கரோனி எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட இந்த க்ரீமி கஜன் சிக்கன் மெக்கரோனி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு மேலால் சின்னதாக சாப் பண்ணிக்கொண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லாட்டி பார்ஸ்லி கொஞ்சம் சரி கட் பண்ணி போட்டுக்கொள்ளும். அதுக்கு மேலால் நாங்கள் ஃப்ரை பண்ணி கொண்ட சிக்கனால் கொஞ்சத்தை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு மேலால் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் பார்மசன் சீஸ் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு விருப்பம் என்றால் ஒலிவ்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஹாப்பிக்காக சீஸ் போட்டும் செஞ்சு கொள்ளும். அதுவும் உங்களோட விருப்பத்தை பொறுத்தும் உங்களுக்கு செய்யலும். இது நல்ல டேஸ்ட்டான மெக்கரோனி ரெசிபி உண்டு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. 2 நிமிஷத்துக்கு போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். மெக்கரோனியெல்லாம் டிஷ் ஒன்றில் போட்டுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொண்ட சிக்கன் எல்லாம் சின்னதாக கட் பண்ணி இந்த மெக்கரோனிக்கு மேலால் போட்டுட்டு அதுக்கு மேலால் பார்மசன் சீஸ் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.